ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். எனவே தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. அதே போல நீங்களும் நானும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் பொழுது நம்முடைய தோழரை பார்க்கிலும் அவர் நம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுவார். Dear child of God, we need to love righteousness. We need to hate lawlessness. There are people, they don't love righteousness, but they love lawlessness. When somebody hates righteousness, they will not be happy. That is the word of God says. When Lord Jesus Christ loved the righteousness of God, then God anointed him with oil of gladness. The same way, when you and me love righteousness, we will have more joy, more happiness than our friends. That is what the word of God says. We should always love righteousness. We need to hate lawlessness so that we will be anointed by the oil of gladness. Our friends may not like righteousness, but don't follow them. Follow our Lord Jesus Christ. The word of God is very clear. As long as you love righteousness, God will anoint you with the oil of gladness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியை விரும்பும் பொழுது தேவன் உங்களுடைய தோழரை பார்க்கிலும் உங்களுடைய நண்பர்களை பார்க்கிலும் உங்களை அதிகமாக ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுவார். மகிழ்ச்சியினால் உங்களை அலங்கரிப்பார். நீங்க நீதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே அக்கிரமத்தை விரும்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to hate lawlessness. People are doing unrighteous things. We should not follow them. They will have eternal damnation kept for them. You need to be very careful so that you will have more gladness than your friends when you follow righteousness, when you love righteousness. நீங்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் பொழுது உங்கள் நண்பர்களை பார்க்கிலும் அதிக ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து உம்முடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். இவைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.